இந்த வீடியோல AutoCADல எப்படி நிறைய ஆப்ஜெக்ட்ஸை குரூப் பண்றது, பிளாக் பண்றது, இல்லை எக்ஸ்ப்ளோர்ட் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் புது வீடியோ போட்டோன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். AutoCADல பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்றது, யூனிட்ஸு, லிமிட்ஸு, ட்ரா டூல்ஸ், மாடிஃபை டூல்ஸ் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத டுட்டோரியல் வீடியோ வந்து சின்னதாக நிறையா இதுக்கு மேலே பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எப்படி AutoCADல குரூப், பிளாக், எக்ஸ்ப்ளோர்டு ஒர்க் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்குலரா இருக்கு. இது நான் ரெண்டையும் குரூப் பண்ணணும். நான் செலக்ட் பண்ணும்போது இப்படி செலக்ட் பண்ணா எனக்கு இது ஒண்ணா செலக்ட் ஆகணும், ஒரே ஆப்ஜெக்டா பிஹேவ் ஆகணும் அப்படின்னா நீங்க இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எதெல்லாம் குரூப் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு GROUP அப்படின்னு கீபோர்டில் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இது குரூப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னாவே இது ஒரு ஆப்ஜெக்டா தான் செலக்ட் ஆகும். நீங்க இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆப்ஜெக்டா தான் மூவ் ஆகும். இப்ப எனக்கு இப்படி நீங்க ஆல்ரெடி குரூப் பண்ணது ஒண்ணு இருக்கு. நான் இல்ல இதை அன்குரூப் பண்ணிக்கணும், வேற மாதிரி நான் கிரியேட் பண்ணணும், அதனால இதை அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ப்ளோர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு EXPLODE அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இது வந்து அன்குரூப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணதுல இன்னொரு டிராபேக் என்னன்னா, நம்ம இந்த ரெக்டாங்கிள் வந்து ரெக்டாங்கிள் டூல்ல போட்டுருந்தோம். ஆனா ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே சிங்கிள் லைனா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். ஸோ உதாரணத்துக்கு நான் குரூப்பே பண்ணாம டிரா டூல்ல ரெக்டாங்கிள் இங்க இருக்க ஐக்கான், இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரெக்டாங்கிள் போடுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் போட்டேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா இது ஒரு ரெக்டாங்கிளா தான் செலக்ட் ஆகுது, 4 லைனா செலக்ட் ஆகாது. இப்போ இதை எனக்கு 4 லைனா பிரிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு EXPLODE அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ 4 ஆப்ஜெக்டா இது 4 லைனா 4 ஆப்ஜெக்டா 4 லைனா இப்போ பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துலயும் நீங்க எக்ஸ்ப்ளோர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது எப்படி குரூப் பண்றதுன்னு பார்த்தோம். சப்போஸ் இதை நான் வந்து ஒரு பிளாக்கா கிரியேட் பண்ணணும், இதுக்கு ஒரு நான் நேம் வச்சுக்கணும், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் அதே நேம்ல தான் நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னா நீங்க பிளாக் கிரியேட் பண்றது தான் பெஸ்ட். ஸோ ஒன்ஸ் நீங்க பிளாக் கிரியேட் பண்ணணும்னா நீங்க எதெல்லாம் ஒரு பிளாக்கா ஒரு ஆப்ஜெக்டா நம்ம மாத்தணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு BLOCK அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பிளாக் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். சப்போஸ் இதுதான் வந்து என்னோட சோஃபா அப்படின்னு நான் நேம் கொடுத்துட்டேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் கொடுத்துக்கலாம். நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு இது ஒரு பிளாக்கா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளாக்குக்கு பேர் நம்ம வச்சிருக்கோம். பின்னால நம்ம இந்த பிளாக்கை பயன்படுத்தணும்னா அந்த பேரை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் இதை பிளாக் எனக்கு இந்த மாதிரி சோஃபா மாடல் வேணாம், எனக்கு இப்போ உதாரணத்துக்கு இங்க இருக்கு உங்களுக்கு சோஃபா மாடல். ஓகே, ஸோ இங்க இருக்கு எனக்கு இந்த டைனிங். ஸோ இது வந்து நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து டைனிங்ல எனக்கு இந்த 2 சேர் இருக்கு வேணாம் அப்படின்னா நம்ம இது எப்படின்னா இந்த சேர் மட்டும் டெலீட் பண்ண முடியாது. டெலீட் பண்ணா இந்த ஹோல் ஆப்ஜெக்ட் தான் டெலீட் ஆகும். அப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணி அதை ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டு திரும்ப அதை பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு EXPLODE அப்படின்னு கீபோர்டில் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எல்லாமே இண்டிவிஜுவலா செலக்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு இந்த சேர் இங்க இருக்கக்கூடாது, இந்த சேரும் இங்க இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் இது ஒரு பிளாக்கா பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு BLOCK டைப் பண்ணிட்டு என்டர். ஸோ இது வந்து நான் டைனிங் டேபிள்
1 அப்படின்ற நேம்ல நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா அதை டைப் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு இது ஒரு டைனிங் டேபிள் அப்படின்ற பிளாக் நேம்ல பிளாக் பண்ணிட்டேன். நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவலா செலக்ட் ஆகாது, ஹோலா ஒரு ஆப்ஜெக்டா தான் இது செலக்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு டெக்னிக்கல் டுட்டோரியல்ல நம்ம சந்திப்போம்.